அதே மாதிரி பாஸ்கர் அண்ணாவுக்கு வந்து நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றா இந்த குடும்பத்துல நிலை கருதி இவங்களுக்கு வந்து உரிய வாழ்வாதார உதவியை செஞ்சு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு மிக மிக நன்றி அண்ணா. நாங்களும் வந்துதான் ஏங்கனும் வந்துதான் உங்களோட எல்லாம் எடுத்திருந்தோம். நீங்களும் கூட போய்தான் எல்லாம் திருப்தி தானே உங்களுக்கு? எனக்கு நல்ல திருப்தி. நல்ல கோழிகளும் பிரச்சனை இல்லை. முட்டை விடுது, முட்டை விட்டுருக்கு. முட்டை விட்டுருக்கு. அடுத்து வந்து 2 முட்டை விட்டது. அடுத்த நாள் 3 முட்டை. மொத்தம் 3 நாளைக்குள்ள இன்றைக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படி என்ற ஓரளவு பெருத்த கோழிகள் எடுத்தா நல்ல அதோட வருத்தம் வந்து டக்கண்டு இறக்காது. சின்ன கோழிகள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்காக தான் வந்து பெரிய கோழி தேடி ஓடித்தான் வாங்கினீங்கன்னு கஷ்டப்பட்டு பிறகுதான் வந்து அந்த இது வந்து மாறினது. அது என்ன காரணத்துக்காக சொன்னா அந்த பாம் கோழி வளர்க்கறதுக்கு ஒரு இதோட மட்டும் நிக்கலக்கா நாங்க இடைக்கிட வரக்குள்ள வந்து பாப்போம் என்ன சூழ்நிலையில இருக்கு. அக்கா நல்லா கண்டிப்பா வந்து பாக்கணும். என்னன்னு சொன்னா அது பிரியோத்தனமா நாங்க பயன்படுத்தணும். ஏன்னாண்டா இது இப்ப எங்கட காணொலி பாக்குற எனக்கு அதுதான் உண்மையா வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆரம்பத்துல நம்பிக்கை எனக்கு இல்லது. எனக்கு உண்மையா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சைட் இல்லை. ஏனென்று சொன்னா எங்களோட உறவுகள் தானே இங்க இருந்து உங்களுக்கு தொடர்பு தந்தவங்க. அதுல ஒரு நம்பிக்கை என்ன, நீங்க வந்த அண்டையே எனக்கு ஒரு கொஞ்சம் பணத்தொகையை தந்துட்டு போனதுல இருந்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட ரால்குழி அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஏற்கனவே ஒரு காணொலி எடுத்திருந்தோம். என்ன விஷயம் என்று சொன்னால், முன்னாள் போராளி ஒரு அக்கா கணவனை இழந்த நிலையில் தனது 2 பிள்ளைகளோட ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ அந்த காணொலியை பார்த்த எங்களோட உறவுகள் வந்து ஆரம்பத்தில் அந்த அக்காவுக்கு உலர் உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு உதவி செஞ்சு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்து அக்காவுக்கு வாழ்வாதார உதவி அப்படி என்று சொல்லி கண்டிப்பாக செய்யணும் அப்படி என்ற நோக்கத்தில் வந்து எங்களோட உறவுகள் எங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் அக்காவுக்கு வந்து வாழ்வாதார உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அக்காவுக்கு என்ன வாழ்வாதார உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அக்காவுக்குரிய வாழ்வாதார உதவியை வந்து நாங்கள் பூரணமாக செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு இருக்கோம். சரி, இப்போ அக்காவுக்கு என்ன உதவி அப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ வாங்க உள்ளே போய் அக்காவோடையும் பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? எங்கேயும் போக வலிக்கிட்டீங்க போல. மூருக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி வலிக்கிட்டு நீங்க வருவீங்கன்னு சொன்ன நீங்க தானே. என்ன விஷயத்துக்காக போறீங்க? சும்மா கடைகளுக்கு போவோம்னு சொல்லி ஸ்கூல் தானே வரது கொஞ்சம் சாப்பாடுகள் வந்துவோம்னு சொல்லி சாப்பாடு கட்டுறதுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல் தொடங்க போகுது. சரி அக்கா, உங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவி கிடைச்சிருக்கு. அதை வந்து எங்களோட உறவுகள்கிட்ட இன்னும் சொல்லலை. உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு வந்து உதவிகள் வந்து இப்படி யூடியூப் சேனலால் வந்து முதல் வந்து பார்த்தபோது எங்களுக்கு உதவியாக 5000 ரூபா பணம் ஒன்று தந்தவங்க. அதுக்கு மிக நன்றி. அடுத்த 2ஆம் கட்டமாக வந்த இடத்துல 15000 ரூபாய்க்கு பெறுமதியான உலருணர்வு பொருட்கள் வேண்டி தந்து 10000 ரூபா பணமும் எனக்கு தந்து உதவுனவங்க. இது வந்து 3ஆம் கட்டமாக வந்து கோழிக்கூடும் கட்டி வாழ்வாதாரமாக இப்போ கோழி எலும்பு வேண்டி அந்த உதவியை கொண்டு இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தான் அந்த நிறைவாக அந்த உதவிகள் முடிஞ்சிருக்கிறது. அதை தான் இப்போது வந்து காணொலியில் கதைச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த கோழிகளையும் கோழிக்கூடையும் பார்க்கலாம். சரி, அக்காவை வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி வாங்க இப்போ போய் கோழிக்கூட்டையும் கோழி குஞ்சுகள் வந்து என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். சிங்கப்பூரில் இருக்கிற பாஸ்கர் அண்ணா தான் வந்து இந்த உதவியை செஞ்சு இருந்தார். இது தொடர்பான கணக்கு விவரங்களை வந்து இறுதியில் பார்த்துக்கொள்வோம். சரி, இப்போ வாங்க பார்ப்போம். திறங்க பார்ப்போம். அங்கால பெரிய கோழிகள் போட்டிருக்கி.
வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க காலையில்? பானம் பிளேண்டியும் சாப்பிட்டேன். பிள்ளையாக்களையும் கூட்டிட்டா மூதுறக்கு போறீங்க? கூட்டிட்டு தான் போகிறோம். ஸ்கூலில் தானே இன்னைக்கு கூட்டிட்டு போகிறோம். அப்ப காசு எங்கல்ல உங்களுக்கு மூதூருக்கு திங்ஸ் எல்லாம் இந்த அஸ்வேச காசு போட்டிருக்காங்க 2500 ரூபா போட்டிருக்காங்க. அதை எடுக்க தான் போறாங்க. எடுத்துட்டு அதை வந்துட்டு சாமான வாங்கிட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்கு இப்ப என்ன தேவை இருக்கு? என்ன வாங்க போறீங்க? பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா ஸ்கூல் தொடங்கிட்டு தானே அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு ஒரு சாப்பாடு செய்து கட்டி கொடுக்கணும். 6ஆம் ஆண்டு தானே அவங்களுக்கு இந்த மரக்கறிகளும் சாப்பாட்டு சாமான் பிஸ்கெட்டுகள் அது அங்கே சாப்பாடு செய்து கொடுக்குறதுக்கு அப்படியான வகைகள் தான் வேண்ட போகிறோம். அதுக்கு அடுத்தது அரசியல் என்னட்ட இருக்குது. அன்றைக்கு கொண்டு இன்னும் முடியலை. நீங்கள் அந்த 25 கிலோ அரிசி இருக்குது. மற்றபடி மற்ற கறி சாப்பாடுகள் அப்படி மரக்கறிகள் சீனிகள் தேயிலைகள் அதுக்கு தான் போகிறோம். இன்றைக்கு அஸ்வேச காசு முந்தினாத்து போட்டிருக்காங்க. நான் இந்த கோழிக்கூட்டு அலுவலா வழியில் போக இல்லை இப்படி வருவீங்களென்று வெயிட் பண்ணி கொண்டு வந்தது. இன்றைக்கு வீடியோ பண்ணிட்டு போவோம்ட்டு தான் அவங்களையும் வலிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். நாங்கள் காலையிலேயே கால் பண்ணி சொன்னேன். நாங்கள் வருவோம் அக்கான்னு சொல்லி கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆகிட்டு என்னென்னு சொன்னால் அங்கேயும் வந்து அம்மன் நகர் அடுத்தது வந்து சந்தனவட்டை அப்படின்ற கிராமத்தில் அங்கேயும் வந்து உதவி திட்டம் செஞ்சு கொண்டு இருக்கோம். அதால் தான் வந்து வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் போயிட்டு அதோட சாமான் வந்து நாங்களும் வந்து தானே ஏந்தனும் வந்து தானே உங்களோட எல்லாம் எடுத்திருந்தோம். நீங்களும் கூட போய்தான் எல்லாம் திருப்தி தானே உங்களுக்கு? எனக்கு நல்ல திருப்தி. நல்ல கோழிகளும் பிரச்சனை இல்லை. முட்டை விட்டுருக்கு. முட்டை விட்டுருக்கு. அடுத்து வந்து 2 முட்டை விட்டது. அடுத்த நாள் 3 முட்டை மொத்தம் 3 நாளைக்குள்ள இன்றைக்கு விட இல்லை. கட்டாயம் விடும். முட்டை விடும். 5 முட்டை விட்டுது. 2 நாளைக்கு 5 முட்டை விட்டுருக்கு. சரி அக்கா. என்னன்னா நம்ம சின்ன கோழி குஞ்சு கூட எடுக்கல. என் அக்கா வந்து இன்றைக்கே வருமானம் கிடைக்கணும் அப்படின்ற ஓரளவு பெருத்த கோழிகள் எடுத்தா நல்ல அதோட வருத்தம் வந்து டக்கண்டு இறக்காது. சின்ன கோழி குஞ்சுகள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதுக்காகத்தான் வந்து பெரிய கோழி தேடி ஓடித்தான் வாங்கினீங்க. கஷ்டப்பட்டு நேரம் வெயிட் பண்ணி கோழியாலதான் இவ்வளவு லேட் ஆனதுக்கு கோழி கூடு வந்து வேகமா கட்டி முடிச்சுட்டாங்க. கோழியாலதான் வெயிட் ஆனது. என்னன்னா கோழி கூட்டு வேலை வந்து நாங்க போன தரம் வந்தப்பவை வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு கோழி எடுக்க போனா கோழி வந்து 1 கிழமை ஆகும் அப்படி எடுக்கிறதுக்குண்டாங்க. நம்ம ஆரம்பத்துல வந்து அந்த முட்டை கோழி அதாவது பாம் கோழி தான் எடுக்கிறேன் இருந்த பிறகுதான் வந்து அந்த இது வந்து மாறினது. அது என்ன காரணத்துக்காகன்னு சொன்னா அந்த பாம் கோழி வளர்க்கறதுக்கண்டு ஒரு மெதட் இருக்காம். அதுக்கண்டு அந்த மெதட்டை சரியா கொலை பண்ணாதான் அந்த கோழி குஞ்சுகள் சரியா வளர்க்கலாம். இல்லாட்டி இடையில வந்து இறந்து போகுமா. அப்ப அதுக்குரிய அந்த மருந்துகள் அளவா சரியா கொடுக்கணுமா. அப்ப அக்காவுக்கு வந்து சரியா அதுல பூரண விளக்கம் இல்லை. அக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது இந்த ஊர்கோழி வளர்க்கறதுக்கு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சத செஞ்சாதான் நீங்களும் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதால ஆதாயம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் ஊர்கோழியை எடுப்போம்னு சொல்லி அக்காட்டையும் பேசிட்டு அதே மாதிரி உதவி செய்ய இருந்த ஐயாட்டையும் வந்து நாங்கள் கால் பண்ணி சொன்னோம் நாங்கள் இப்படித்தானண்டு. இப்போ அவரும் சொன்னார் உங்களுக்கு எது செய்ய இயலுமோ அதை வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி. இப்போ அதுக்கு பிறகுதான் வந்து ஊர்கோழி தேடுனது. திரும்ப அது 2 இடத்துல தான் கோழி எடுத்தோம். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன கோழி, அடுத்தது பெரிய கோழி. எனக்கா அடுத்தது கோழி தீன் எல்லாம் ஒரேடியா எடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமா. என்னன்னு சொன்னா மேசன் வேலை வந்து ஏற்கனவே முடிஞ்சதால அந்த மேசன் கூலி தொடர்பான வீடியோ வந்து மேசன் வேலை முடிஞ்ச அண்டையே நாங்கள் எடுத்து வச்சுட்டு மேசன் கூலி எல்லாம் வந்து கொடுத்தாச்சு. அப்போ அந்த காணொலியை வந்து இதில் லிங்க் பண்ணுறோம். அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நான் இதில் வந்து உங்களோட கேட்ட பணத்தை வரைக்கும் கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுங்க எவ்வளோ வரைக்கும். இருக்கு. சரியா? என்னண்டா இப்போ நாங்களும் வந்து ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் 30 தான் சொன்னீங்க. ஆனால் சாப்பாடு விஷயம் என்னன்னா எங்களுக்கும் தெளிவான இது தெரியாது. என்ன சாப்பாடு அடுத்த அதோட வேலைத்தலங்கள் தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனோம். அக்காவும் வந்து தனின்றதால நாங்களும் அதை நின்று கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்போ வந்து பார்த்துட்டு போகிறது தான் வேற ஒன்று. நாங்கள் போட்டு வேலைஞ்சு தளபாட சாமான்களுக்கே வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபாய்கிட்ட வரும். அம்பட்டி சவல் மூங்கான் குதிரை மரங்கள் எல்லாம் போட்டு தான் வேலைஞ்சிருவேன். எல்லா சாமான் தான் கொண்டு போட்டு வேலைஞ்சு. ஆனால் வேறு ஆக்கள் அப்படி வேலை செய்கிற இல்லைஞ்சு. நான் தான் இந்த சாமான் அப்படி போட்டு வேலை செய்கிறேன். என்ற வேலையை நம்ம செய்து கொடுக்கணுன்றதுக்காண்டி. சரி, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கோழி கூடு கட்டுறதுக்கு எல்லா சாமானும் வாங்கி அதோட மேசன் கூலி எல்லாம் கொடுத்தது வந்து டோட்டலாக வந்து 1,04,600 ரூபா. இன்னும் வந்து வேலை முடியல எங்களுக்கு. கோழி எல்லாம் அடுத்து அதுக்குரிய வேலை பார்க்கணும். அது நாளைக்கு தான். அதோட இன்னொரு பிரச்சனை ஒன்றுன்னா கோழிக்கு நாங்கள் இன்றைக்கு நிறைய இடத்த ஓடி தெரிஞ்சது எடுக்கல. அது திடீரெண்டு
2-3 நாள் டைம் கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நாளைக்கு தான் சரியான தெளிவான விஷயம் ஒன்று விளங்கும். அதை நாளை பார்த்துக்கொள்வோம். சரி, ஓகே அண்ணா, நன்றியா. சரி, நன்றி. இப்போ வந்து அந்த மேசன் கூலி வந்து எவ்வளவு வந்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. 1,04,600 ரூபாய். ஏன்னு சொன்னா இந்த கோழிக்கூடு வந்து டெம்பட்டா பிளொக்கல்லால கட்டித்தான் தகரம் அடிச்சு நெட்டெல்லாம் அடிச்சு செஞ்சதால கொஞ்சம் வந்து காசு கூட வந்துடுது. பார்க்க போனா அக்கா இது ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருந்தது எனக்கா. ஏன்னு சொன்னா அப்படி செஞ்சதுக்கான காரணம் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன கோழி கூட ஒன்று நாங்கள் செஞ்சு தந்தா அது கொஞ்ச நாள் உங்களுக்கு பயன்பெறாம போயிடும். அப்ப அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய இருந்த ஐயா டைம் வந்து நாங்க பேசினோம். அப்ப இப்படி செஞ்சு கொடுக்க ஓகேன்னு சொல்ல அப்ப அவரும் நல்லது தானே அப்படி செஞ்சு கொடுத்து அவங்க வந்து தொடர்ச்சியா நீங்க பூரணமா இதுல இருந்தே ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அதுக்காகத்தான் இப்படி கட்டுனேன். அதுக்கு வந்து 1,04,600 ரூபாய் முடிஞ்சிருந்தது. ஏற்கனவே காணொலியில வந்து மேசன் அண்ணா என்னென்ன கணக்குன்னு சொல்லி இருந்தாரு. அப்ப அவரை வந்து நேரடியா வச்சுத்தான் நாங்க அந்த கணக்கெல்லாம் சொல்லி முடிச்சிருந்தோம். அதுலேயும் முக்கியமான விஷயம் அவங்ககிட்டே வந்து ஃபுல்லா பொறுப்பு கொடுக்கல. நாங்க அவங்க வந்து என்னென்ன சாமான் வேணும்னு சொன்னாங்க. நாங்க நேரடியா போய்த்தான் அந்த கடையில அந்த சாமான்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு பில்லையும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதையும் வந்து காட்டியிருந்தோம். அதோட அக்காட கையில வந்து அந்த மேசன்மாருக்கு இடைச்சாப்பாடு கொடுக்கறது 3,000 ரூபாய் காசு தந்திருந்தோம். அதுல வந்து 1,07,600 ரூபாய் முடிஞ்சது அந்த கோழிக்கூடு கட்டின காசு மட்டும், அந்த சாப்பாட்டு காசையும் சேர்த்து. அடுத்து வந்து கோழி எடுத்திருந்தீங்க. ஒரு இடத்த வந்து கோழி எடுத்ததுக்கு 6,300 ரூபாய் அந்த சின்ன கோழி. அடுத்த கோழி குஞ்சு எடுத்ததுக்கு 24,400 ரூபாய். முட்டை கோழி தான், கோழி குஞ்சு இல்லது, கொஞ்சம் பெரிய கோழி தான். முட்டை விடுற கோழி எடுத்ததுக்கு 24,400 ரூபாய். மொத்தமா 30,700 ரூபாய் கோழிக்கு மட்டும். அடுத்த தீன் எடுத்த எவ்வளவுக்கா? 10,000 மிச்சமா 600 ரூபாய் கொடுத்தவங்க. 9,550 ரூபாய். 9,550 ரூபாய். 9,550 ரூபாய். ஏன்டா அக்காட்ட நான் கேட்டேன், அந்த பில் வந்து இல்ல. அப்பதான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல 10,000 கொடுக்க எனக்கு 400 ரூபாய் தந்தவங்க. 450 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 550 ரூபாய். சரி, 9,550 ரூபாய் தீனுக்கு. அடுத்து அதுல ஓட்டோ காசு வந்து எவ்வளவுக்கா? 1,400 ரூபாய். மொத்தமா கூட்டுனா வந்து 41,650 ரூபாய் அதுக்கு. அப்ப வந்து டோட்டலா வந்து ஏற்கனவே கோழிக்கூடு கட்டினத்துக்கு 1,07,600 ரூபாய். அடுத்தது வந்து 41,680 ரூபாய் கோழி தீன் எடுத்த காசு. மொத்தமா வந்து பார்த்தா 1,49,250 ரூபாய் முடிஞ்சிருக்கு கோழிக்கூடும் கோழியும். அக்கா கணக்கெல்லாம் ஓகே தானே? எல்லாம் வந்து நீங்களும் கூட வந்து எடுத்ததால எங்களுக்கும் எல்லா கணக்கும் வந்து உங்ககிட்ட கேட்டே சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து 2 லட்சம் ரூபாய் காசு அந்த கோழிக்கூட்டுக்காக வந்து நாங்க போட்ட பட்ஜெட்ல வந்திருந்தது கிட்டத்தட்ட. அதுல வந்து நம்ம என்ன விஷயம்னு சொன்னா ஏற்கனவே பாம் கோழி எடுக்கிறேன் இருந்ததானே, அதுக்கு வந்து ஊசி மருந்துகள் கோழிக்கு வந்து கொஞ்சம் விலை. அப்ப அதாலதான் அந்த பட்ஜெட் வந்தது. பிறகு வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழிக்கு மாத்தினதால கொஞ்சம் குறைவா முடிஞ்சிருந்தது. அதுல வந்து மிச்சம் இருந்த பணம் 50,750 ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயில மீதி பணம். அந்த மீதி பணம் தொடர்பாக வந்து கணக்கு விவரம் எல்லாம் வந்து பாஸ்கரன் அண்ணாட்ட நாங்க சொல்லியிருந்தோம். அவரு சொன்னார் வந்து அப்ப இந்த உதவி வந்து இவங்களுக்கு போதுமானது. இவங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்குரியது கோழித்தீனுக்கு கையில கொஞ்சம் காசை கொடுத்துட்டு மீதி பணத்தை வந்து நீங்க வேற போற இடத்த இந்த முற்பணம் இப்ப உங்களுக்கு வந்த உடனே ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ தாரம் அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்க. இடையில வந்து எதுவும் இது தொடர்பான பிரச்சனைனா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்க. இப்போதைக்கு வந்து ஐயா கொடுக்க சொன்ன காசுல இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. 15,000 ரூபாய் இருக்கு. அப்ப வந்து 50,750 ரூபாயில 15,000 போனா 35,750 ரூபாய் எங்கட கையில அந்த காசு இருக்கு. அதை வந்து நாங்க வேற இடத்த உதவிக்கு போக்குள்ள பயன்படுத்தட்டோம். அது பாஸ்கர் அண்ணா மூலம் வழங்கப்பட்ட உதவி வந்து நாங்க கொடுத்து கொள்ளுவோம். உங்களுக்கு ஓகே தான்? எனக்கு ஓகே. அது எல்லாம் என்ன போல மற்ற ஆக்களும் கஷ்டப்பட்டவங்க இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும். அது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த உதவி கிடைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால பிரச்சனை இல்லை. நான் நீங்க கொடுக்குறது சரியக்கா. உங்களுக்கு வந்து அந்த அஸ்வேசுமா காசை மட்டும் நம்பித்தான் நீங்க இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. இனி உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வந்துருக்கு. வர வைக்கணும். வந்துதானே அத வந்து சதியா இனி பயன்படுத்துற உங்களோட கையில தான் இருக்கு. நாங்க இப்ப எங்களால முடிஞ்சது வந்து பாஸ்கரங்கள் காசு போட்டிருந்தாலும் அதை ஓடி ஆடி எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு நீங்க இப்ப வந்து எந்த தொழில் எந்த இதுல மட்டும் நீங்க ஈடுபடல தானே, கஷ்டம் தான். அங்க ஓடுறது இங்க ஓடுறது எனக்கு தெரியும். அந்த கஷ்டங்கள் எல்லாம்
எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஒரு அடி எல்லா வேலையும் செஞ்சு தந்திருக்கோம் நாங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். அதே மாதிரி பாஸ்கர் அண்ணாவுக்கு வந்து நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றா இந்த குடும்பத்துல நிலை கருதி இவங்களுக்கு வந்து உரிய வாழ்வாதார உதவியை செஞ்சு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு மிக மிக நன்றி அண்ணா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் வந்து எனக்கு இந்த உதவியை செய்து தந்த பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு மிக மிக மன இதோட சந்தோஷத்தோட நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ எனக்கு மட்டும் நீங்கள் இந்த உதவியை செய்யணும் என்று நான் எதிர்பார்க்கல. என்னை விட கஷ்டமான மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் இப்படி ஒரு உதவிகள் செய்ய வேணும் என்று சொன்னால் கடும் கஷ்டத்தில் மத்தியிலும் வாழ்கிற சனங்கள் இருக்குது. அதனால் நான் அதையும் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்னவென்றால் நான் இதைத்தான் கூறுகின்றேன், நீங்கள் தந்த உதவியை நான் மேற்கொண்டு அதில் தான் நான் முன்னேறி நான் இந்த பிள்ளைகள சிலவுக்கும் படிப்புக்கும் அன்றைக்கு வாழ்வாதாரமாக சாப்பாட்டு கொண்டிருக்கிறதுக்கும் என்ற முயற்சியில் நான் கண்டிப்பாக உங்களோட உதவி திட்டத்தின் இயங்க நான் அதை வந்து முன்னேற்றி என்ற வாழ்க்கையை கொண்டு போவேன். சரி அக்கா, நன்றி அக்கா. அடுத்தது வந்து இந்த கோழி வந்து என்னத்துக்காகன்னு சொன்னா, இந்த கோழியில வார அந்த முட்டை இருக்கு தனியக்கா, அதை வந்து அடை வைப்பீங்க, உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அடை வச்சு இப்ப கோழிக்கூடு இடம் பெருசா தனியக்கா இருக்கு. அப்ப இன்னும் வந்து நீங்க கோழி வளர்த்து கொள்ளலாம். அது வந்து நீங்க அடை வச்சு பராமரிச்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல அந்த செலவுகள் குறையும். கோழி குஞ்சு வாங்குற செலவுகள் எல்லாம் குறைவா இருக்கும். அப்படியும் செஞ்சு பாருங்க. இதோட மட்டும் நிக்கலக்கா, நாங்க இடைக்கிட வரக்குள்ள வந்து பாப்போம் என்ன சூழ்நிலையில இருக்கு. அக்கா நல்லா கண்டிப்பா வந்து பாக்கணும். என்னன்னு சொன்னா அதை பிரியோசனமா நாங்க பயன்படுத்தணும். ஏனண்டா இது இப்ப எங்கட காணொளி பாக்குற உதவி செய்யற ஆக்களுக்கும் மற்றது வந்து உதவியை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். அக்கா வந்து இப்படி செஞ்சு கொண்டு இருக்காங்க என்றது. அதோட எங்கட சேனல் மூலம் நிறைய உறவுகள், எப்படி கஷ்டப்பட்ட உறவுகளை வீடியோ போடுறோம். எங்களை நம்பி அவங்களும் உதவி செய்ய முன் வருவாங்க. என்னன்னு சொன்னா நாங்க செஞ்சு கொடுத்த உதவியை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினீங்கடா உங்களோட கையில தான் எல்லாம் இருக்கு. உங்களோட குடும்பம் இருக்கு, குடும்பத்தை நல்லா பார்த்து கொள்றது நீங்க தான். ஏனண்டா கணவர் இல்லாத நிலையில உங்களோட கையில தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. அப்ப அம்மா, அக்கா, தங்கச்சி மாதிரி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா சார்ந்தும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப நீங்க நல்ல வடிவா எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா எனக்கு இதால பயன் கிடைக்கும். என்னன்னு சொன்னா இப்ப வந்து நாங்கள் கோழி வேண்டி விட்ட அடுத்த நாளையே எனக்கு முட்டை இடுற கோழி என்றால் நிச்சயமா அது எனக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது 5 முட்டையாவது கிடைக்கணும். நான் அதால வந்து எனக்கு பயன் கிடைக்கணும், நான் பயன்பெற வைப்பேன். நான் அப்படி வந்து அலட்சியமாக இருக்க என்னால் முடியாது. ஏனென்று சொன்னால் நான் கணவரில் அந்த நிலையில் இருக்கிறேன், 2 பிள்ளைகள் இருக்குது. அன்றைக்கு எனக்கு வருமானமும் இல்லாமல் நான் இருந்து கொண்டு இருந்தேன். நான் இப்படி ஒரு காணொளி மூலம் வந்து தான் என்ன இந்த அளவுக்கு வந்து என்னை உயர்த்தி விட்டுருக்காங்கள் என்று சொன்னால் அதை நான் கண்டிப்பாக அந்த முயற்சியை நான் எடுத்து நல்ல முறையில் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். சரி, ஓகேக்கா. அடுத்தது வந்து நம்ம அந்த தீன் வைக்கிற எல்லாம் வந்து வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நீங்க என்ன செய்யுங்க, அந்த நாளுக்கு நாள் அந்த இடத்தை வந்து துப்புரவு செஞ்சு அதெல்லாம் மாத்தி கொள்ளுங்க. அந்த உமி எல்லாம் வந்து மாத்தி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இப்ப வீடுகள் வளர்ச்சி இருக்குதானே, அது எங்களுக்கு தெரியும், மனங்கள் போகும் தானே, அதால அடிக்கடி மாத்தி கொள்ளுங்கக்கா. சரி அக்கா, நாங்க இப்ப ஆரம்பத்துல வந்தப்ப நீங்க எங்கிட்ட ஒரு விளக்கம் மட்டும் சொல்லியிருந்தீங்க, இப்படி உதவி செய்ய நிறைய பேர் வந்தவங்க, வீடியோ எடுத்துட்டு போனவங்க என்றெல்லாம் சொன்ன. நீங்க எனக்கு அதுதான் உண்மையா வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆரம்பத்துல நம்பிக்கை எனக்கு இல்லது, எனக்கு உண்மையா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சைட் இல்லை. ஏனென்று சொன்னா எங்களோட உறவுகள் தானே இங்க இருந்து உங்களுக்கு தொடர்பு தந்தவங்க, அதுல ஒரு நம்பிக்கை. ஏன்னா நீங்க வந்த அண்டையே எனக்கு ஒரு கொஞ்சம் பணத்தொகையை தந்துட்டு போனதுல இருந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த உதவி கிடைக்கும். வந்து முதல் வீடியோ எடுத்து அப்படி போனவங்க ஒரு உதவியும் செய்யல, இதுவரைக்கும் செய்யல, இன்னும் இதுவரைக்கும் செய்யல, எடுத்துட்டு போனவங்க தான். அதானே நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா எங்களை சாட்டி கொண்டு ஆதாரம் இல்லாம தான் அவங்க உதவியை எடுத்துட்டு போனவங்க. சாட்டி கொண்டு அவங்க உதவி போடுறாங்களோ அது தெரியாது, நான் காணல, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பிறகு இன்னொன்று, இப்ப நாங்க வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டுமா யாரோ உதவி செய்யறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கதைச்சிட்டு போனேன்னு சொன்னேன். அது சும்மா நான் சொன்னேன், நான் ஒரு ஆட்டோல வந்து இப்படி பார்த்துட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வாண்டிட்டு போனவங்க, அதுவும் ஒரு முடியும் இல்லை. இப்படித்தான் வந்து எங்களை போய் காட்டுறாங்களே தெரியா, நீ நாங்கள் சந்தோஷமா இருப்போம் உதவி கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி இப்படி செய்யறாங்களே தெரியா. இல்லை, இது வரைக்கும் அதுவும் இல்லை. சிலவங்க வந்து ஒரு சிலவங்க உதவி செய்ய போறாண்டு இப்படி வீடியோவும் எடுத்துட்டு அதோட வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா உங்களுக்கு மாதம் காசு போடுற மாதிரி தானே. அப்ப எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தானே, இப்படி ஒரு உதவி கிடைக்க போகுது.
இப்ப நேற்று நீங்க வரக்குள்ள 3 பேர் வந்தவங்க அந்த எம்ஓஜி ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க அவங்களும் இப்படித்தான் டீட்டெயில் எடுத்துட்டு போறாங்க. இப்ப கேட்டாங்க பிள்ளைகள் எங்க மகனவர் அந்த பிளட் செக் பண்றதுக்கு டெங்குன்னு சொல்லி கேட்க நான் பிரச்சனையே சொன்னேன். நான் சொல்லிட்டு போனாங்க. சரியம்மா நான் இப்படி 2 இடத்துல இப்படி உதவி செய்யறாக்கள் இருக்காங்க, உங்களோட டீட்டெயில கொடுக்குறேன், கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம்ண்டா செய்வாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க டீட்டெயில் கொடுக்காதங்க. ஏன்னு சொன்னா எனக்கு இந்த யூடியூப் சேனலால வந்து நீங்க வரக்குள்ள நின்றவங்க தான் இந்த கோழிக்கூடு எனக்கு செய்து தராங்க. இப்ப நீங்க திரும்பி இந்த உதவியை இன்னொரு சேனலுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து தெரியும். ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு சேனல் வந்து இது ஜேபி விளக் கேபி விளக்கட் அப்படி இருக்குத்தானே, அவங்க செய்ய மாட்டாங்க என்று நான் சொன்னேன். நான் சொன்னாங்க இல்லம்மா அது அந்த சேனல் மூலமான உதவி இல்லை, அது வந்து தனிப்படையா செய்யறாங்களாம் என்று சொல்லி அது ஒரு முஸ்லீமாலும் 2 தமிழாக்களும் வந்து டீட்டெயில் எடுத்து தான் போறாங்க. போன் நம்பரும் இதுவும் கொடுத்து தான் இருக்கேன். நான் நம்பிக்கை இல்லை, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, என்ற நல்லா அனுபவப்பட்டது நானே. ஆனா இதுக்கு உண்மையா இதை வந்து நான் உங்களுக்கு மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்ளணும். என்ற மனப்பூர்வமான நம்பிக்கையை நீங்க பூர்த்தி செய்திருக்கீங்க. ஏன்னு சொன்னா எனக்கு இவர் 2 வருஷமா போயும் ஒரு உதவியும் இல்லை, அந்த அலட்சியமா தாங்க இருந்தேன்னா இதுவும் கிடைக்காதுண்டு. ஆனா நான் எதிர்பார்த்திருந்தது வேறது, கடை ஒன்று கிடைக்கும் கண்டாயம் என்ற வாழ்வாதாரத்துக்கு எடுத்து தருவீங்களண்டு. அவங்களும் கஷ்டப்படுறாங்க தானே, பெரிய நாட்டுல இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க, அதுக்கு அமௌண்ட் கூட எனக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு அத மாதிரி எனக்கு ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு வந்திருக்காங்க தானே. என்ன விளக்கம் சொன்னா அக்கா வந்து ஆரம்பத்துல இந்த கடை உதவி தான் கேட்டிருந்தேன். அதுல வந்து என்ன விஷயம் சொன்னா கடை வந்து ஏற்கனவே இருக்கிற ஆக்களுக்கு நாங்க கடை உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம். அக்காட நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு வந்து கடை இல்லை, அப்ப வந்து கடை கட்டணும், அதுக்கு பிறகு வந்து சாமான் எடுத்து கொடுக்கணும். சாமான்கள் எல்லாம் சரியான விலை, நாங்க வந்து சாமான் மட்டும் எடுத்து கொடுக்குறேன்டா அந்த உதவி எப்படியே செஞ்சிருப்போம். இருந்தாலும் வந்து கடை கட்டி சாமான் எடுத்து கொடுக்குறேன்றது ஒரு 2-3 பேர் அப்படி உதவிக்கு வந்தாக்கா சேர்ந்து செய்யறோம்னு சொல்லி சொன்னாங்க. கடை 2வது வீடியோ எடுக்க வந்தப்பவே அப்ப வந்து வெயிட் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் நாள் இழுபட்டு கொண்டே போகுது. அப்ப எங்களுக்கு வந்து உதவியை டக்கண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ ஒரு ஐயா வந்து சொல்லி இருந்தாரு. அப்ப அவர் வந்து தான் ஒரு ஆள் வாராரு, இன்னும் யாரும் வந்தா சொல்லுங்க. அப்ப நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், யாரும் அப்படி உதவிக்கு. ஏன்னு சொன்னா நாங்களும் வந்து இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல். எங்களுக்கு வந்து பெரிய அளவுல உதவிகள் கிடைக்கல, இருந்தாலும் இப்படி கிடைக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்ப வெயிட் பண்ணி பார்த்து நாள் இழுபட்டு போகுதுன்றதால நாங்க அந்த ஐயாட்ட சொல்லியிருந்தோம். அப்ப உங்க டைம் வந்து கேட்டிருந்தோம் நாங்க அதை வந்து இப்படி மாத்தினாக்கா ஒரு ஆள் போடுற காசுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம், ஓகே அவங்களுக்கு சொல்லி. இப்ப நீங்களும் சொல்லியிருந்தீங்க சரி ஏதோ எனக்கு கிடைச்சா ஓகே தானு சொல்லி. இப்ப நாங்களும் அவங்ககிட்ட கதைச்சு தானே அதுக்கப்புறம் இந்த உதவியை பெற்று தந்தனாங்க. சரியக்கா, எங்களுக்கு உண்மையில சந்தோஷம் உங்களுக்கு இப்படி ஒரு உதவி எடுத்து கொடுத்தது. அதோட நீங்களும் அங்க கிளம்ப வலிக்கிட்டீங்க, பிள்ளைகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க போயிட்டு வாங்கக்கா. சரி ஓகே, நன்றி அக்கா. ஓகே, இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அக்காவுக்கு வந்து உதவி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் வந்து மன மகிழ்ச்சியா இருக்கு. அதுலேயும் வந்து நாங்கள் கணக்கு விவரம் எல்லாம் வந்து ஒழுங்கான முறையில் சொல்லியிருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அக்காவை கூட்டிகிட்டு போய் வாங்கினதால அவங்களுக்கு எல்லா கணக்கு விவரமும் வந்து அறியக்கூடியதாக இருந்துச்சு. அதோட வந்து மேசன் அண்ணா வந்து அது தொடர்பான கணக்கு விவரத்தை வந்து சொல்லியிருந்தோம், எல்லாம் வந்து பூரணமாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கோழி கூட உண்டு இந்த அளவில் கட்டி கோழி எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு முடியும்னு சொல்லி எங்களோட உறவுகள் பார்த்து கொள்ளலாம். இதே மாதிரி உதவிகள் செய்ய நினைக்கிற நீங்களும் எங்கள் மூலம் மட்டும் இல்லை, பல சேனல்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட உறவுகள் மூலம் வந்து நீங்கள் அந்த உதவிகளை செஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் இந்த உதவியை வழங்கின பாஸ்கர் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். பாஸ்கர் அண்ணா வந்து இந்த உதவி மட்டும் இல்லை, இதையும் தாண்டி பல உதவிகளை வந்து எங்களோட சேனல் மூலமாக செஞ்சுருக்காரு. அதையும் தாண்டி வந்து இன்னும் பல உதவிகள் செய்கிறதுக்கும் தயாராக இருக்காரு. அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். அக்கா வந்து இதை வந்து சாதாரணமாக கைவிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை, சரியாக வந்து இதை நல்லபடியாக செஞ்சு இதன் மூலம் வந்து தனது குடும்பத்துக்குரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அவங்களோட பேச்சிலே வந்து அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அந்த அஸ்வேஸ்ம நலன்புரி காசு 8500 ரூபாய், அதை மட்டும் வச்சுத்தான் தனது குடும்பத்தை இவ்வளவு நாளும் ரன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபாய் பணம் கையில் கொடுத்துருந்தோம். அந்த பணத்தை வந்து 3வது தரம் கோழிக்கூட்டுக்கு சாமான்கள் எல்லாம் வாங்குறதுக்கு வந்த டைமில் கையில் காசு இருக்காக்கான்னு கேட்ட டைமில் அந்த காசை வந்து அப்போ வரைக்கும் வச்சிருந்துருக்காங்க. பெரிய அளவில் வந்து செலவழிக்காமல் தனது குடும்பத்துக்கு
ஏற்ற வகையில் வந்து அவங்க செலவுகளை குறைச்சி பயன்படுத்தி கொண்டு வராங்க. அவங்க வந்து சரியான முறையில் இதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கும் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் பதிவு செய்யுங்க. இந்த காணொலியை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.